பார்த்துருப்பீங்க. தளபதி அவங்களுடைய கட்சி கொடியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் காலையில் சீக்கிரமாக அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் அன்றைக்கி வெயிட் பண்ணிக்கிட்டே தாங்க இருந்தேன். நேற்றே தெரிஞ்சிச்சு இன்றைக்கி அறிவிக்க போகிறாங்கன்னு. அதனால் சீக்கிரமாக வேலையெல்லாம் தீர்த்துட்டு 10:15 மணிக்கு வெளியிட்டதுமே கட்சி கொடியை பார்த்தாச்சு. கட்சி கொடி பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 கலர் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்தில் 2 யானை இருந்ததுங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் கொடியை பார்க்கும்போது மயிலுன்னு நினச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் சாங்ஸ் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது மயில் இல்லை, ஒரு பூன்னு. அது என்ன வகையான பூன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? அதுக்கப்புறம் பச்சை கலர் ஸ்டார்ஸ், அந்த கொடியை சுற்றி பச்சை கலர் ஸ்டார்ஸ் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் இந்த கொடியோட வரலாறு இனி முதல் மாநில மாநாட்டில் வெளியிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான டேட்டும் இனிமேல் அறிவிக்க போகிறோன்னு தளபதி அவங்க சொல்லியிருக்காங்க. தளபதியோட டிவிகே கட்சியில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோன்னா, இன்றைக்கி சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு அந்த கொடிக்காக வெயிட் பண்ணிட்டு கட்சி கொடி பார்க்கணுன்றதுக்காகவே சீக்கிரமாக சப்பாத்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது சைடிஷ்க்கு முட்டைக்கறி, கேரளா ஸ்டைல் முட்டைக்கறி பண்ணிகிட்ருக்கேங்க. யாரெல்லாம் சப்பாத்தியும் முட்டைக்கறியும் சாப்பிட்ருக்கீங்க, அந்த காம்பினேஷனில் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குங்க. நானே அங்கே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாமியார் வீட்டில் போய் சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் எப்போமாச்சும் அடிக்கடி செய்வாங்க. யாரெல்லாம் எந்த ஸ்டைலில் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் சாப்பிடலன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி அரைச்சி ஊற்றி முட்டையை வேக வச்சு அதை போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததும் எடுத்து சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, யாரெல்லாம் அந்த கட்சி கொடியோட வரலாறு தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லுங்கள். அதில் நானும் ஒருத்தி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு, முட்டைக்கறி, சப்பாத்தி வச்சு இந்த முட்டைக்கறியும் சாப்பிட்டோன்னா அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், சரியா?